Hi, hello dear students. Welcome to all. 12th standard mathematics chapter 2 complex number exercise 2.4 complete பண்ணிட்டு 2.5 உள்ள enter ஆகும். சரிங்களா? Yes, வாங்க. Find the modulus of the following. So கொடுத்துக்கிட்டு எல்லாத்துக்குமே நம்ம modulus find out பண்ணணும். சரி, ஃபர்ஸ்ட் ஒன்ல ஒரு 4 கொடுத்துருக்காங்க. நாலுக்குமே வந்து நம்ம modulus வந்து find out பண்ண சொல்லிருக்காங்க. பண்ணிடலாமா? Yes, வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். 2i divided by 3 plus 4i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். ஃபைன். என்ன அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க? மாடுலஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிடலாம்? இதுக்கு நம்ம ஓவராலா மாடுலஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? எஸ். ஸோ அப்போ ஓவராலா மாடுலஸ் போட்டுப்போம். 2i by 3 plus 4i. ஓகேங்களா? எஸ், கிளியர். And then ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றது பாருங்க. மாடுலஸ் மல்டிபிள் அண்ட் டிவைட்ல வந்து மாடுலஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஓவராலா மாடுலஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணி தனித்தனி போட்டுக்கலாம். இட் மீன்ஸ் இங்க பாருங்க, z1 by z2 ஓவரால் மாடுலஸ் இருந்துச்சுன்னா தனித்தனி z1 மாடுலஸ் டிவைடட் பை z2 மாடுலஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? எஸ். இது டிவிஷனுக்கு மட்டும் இல்ல, மல்டிபிளிகேஷனுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பா பொருந்தும். பட் அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு இது பொருந்தாது. ஓகே, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? இதை வந்து தனித்தனி மாடுலஸ் போட போறோம். ஸோ அப்ப எப்படி போடலாம்? மாடுலஸ் ஆஃப் 2i டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் 3 plus 4i போட்டாச்சு. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போறாங்களா பாருங்க. மாடுலஸ் உள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சார் ரைட் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு திஸ் ப்ராப்பர்ட்டி, the root of real part square plus coefficient of, பாருங்க, coefficient of imaginary part square. இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நாங்க போட்டுருக்கேன். சரிங்களா? எஸ். இதுல வர எக்ஸாம்பிள் தான் போட்டு ஈஸியா இருக்கும் அப்படின்னு. ஃபைன். சோ அப்ப இது நம்ம எப்படி சார் எழுதலாம் பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர். அங்க ரியல் பார்ட் இருக்கா? ரியல் பார்ட் இல்ல, அதனால 0 ஸ்கொயர் பிளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இங்க யார் கோஎஃபிஷியன்ட்? 2 தான் கோஎஃபிஷியன்ட். சோ அதனால 2 ஸ்கொயர் டிவைடட் பை அகைன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் real part square. We are real part 3 square plus coefficient of imaginary part square. Yaar imaginary part coefficient 4. So 4 square. Okay, yes. And then square root of 0 square 0 தான், 2 square 4 divided by square root of 3 square 9, 4 square 16. Okay, and then final answer போடலாம் வாங்க. So root 4 க்கு என்ன ஆன்சர்? 2. So 2 divided by 9 plus 16 25. இதுல நமக்கு பிரச்சனை இல்ல. Yes, root of 25 கரெக்ட் தானே? So 9 plus 16 root 25. Root 25 க்கு ஆன்சர் 5. 5 5 are 25. So divided by 5. So இதுதான் வந்து 2i divided by 3 plus 4i. இதுக்கான ஆன்சர். ஓகே, ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரிஞ்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.